வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நம்ம இன்ஃபோ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் சம்மர் பம்பர் பிஆர் 96 கேரளா லாட்ரி பிப்ரவரி 1 எல்லா கடைகளும் விற்பனைக்கு வந்துள்ளது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எந்த சீரியல்லேருந்து எந்த சீரியல் வரையில் பிரிண்ட் ஆகுது, மொத்தம் எத்தனை லாட்ரி டிக்கெட் பிரிண்ட் ஆக போகுது, எந்த நம்பர்லேருந்து எந்த நம்பர் வரையில் பிரிண்ட் ஆகி வரப்போகுது, செட்டோட ப்ரைஸ் எவ்வளவு, சிங்கிளோட ப்ரைஸ் எவ்வளவு, எந்த மாதிரி நம்பர் அடிக்கும், இது எல்லாமே ஃபுல்லாக டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த விஷயத்தை வந்து இதுவரையில் உங்களுக்கு யாருமே வீடியோ சொல்ல மாட்டாங்க, நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது வந்து ஒரு தகவலுக்கு தானே தவிர நாங்கள் எந்த ஒரு பொருளையோ ப்ராடக்ட்டையும் ஊக்கப்படுத்தவோ விளம்பரப்படுத்தவோ இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது எக்ஸ்மஸ் நியூ இயர் பம்பர் 20 கோடி முடிவடைந்த நிலையில் 17/1/2024 கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த சம்மர் பம்பரோட பிஆர் 96ஓட ப்ரைஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே அது வந்து நம்மளுக்கு 24க்கு அப்புறம் 2 நாள் கழித்து கிடைக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பட் அது என்ன ப்ராப்ளம்னு தெரில. 8 நாள் கழித்து இப்போ தான் கைக்கு எல்லாம் வந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா பிஆர் 96 31/1 ஜனவரி கடைசியில் 2024 அன்றைக்கி எல்லா கடைகளுக்கும் வந்துருச்சு. இன்னும் ஒரு சில கடைகளுக்கு வரல அப்படின்னு சொல்கிறாங்க. பட் பிப்ரவரி 1 2024 எல்லா கடைகளிலும் சம்மர் பம்பர் லாட்ரி டிக்கெட் எல்லா கடைகளிலும் கிடைக்குது. நீங்கள் வேணால் கேரளா பார்டர்லையோ இல்லை கேரளாக்குள்ளே ஏதாவது வேலையை போனீங்கன்னா வாங்கிங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி பார்த்தோம்னா, முதல் பரிசு 10 கோடி, இரண்டாம் பரிசு 50 லட்சம் ஒரு ஆளுக்கு, மூன்றாம் பரிசு பார்த்திங்கன்னா ஒரு சீரியலுக்கு 2 பேர் வீதம் மொத்தம் 12 ப்ரைஸு, 12 60 லட்சம் வருது. அது 4வது ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கடைசி 5 நம்பருக்கு 1 லட்சம். அடுத்தது 5000 ப்ரைஸு, 2000 ப்ரைஸு, 1000 ப்ரைஸ், 500 ப்ரைஸ். இவ்வளோ தான் டோட்டல் ப்ரைஸ். மொத்தம் 8 ப்ரைஸ் தான். இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா 6 சீரியல் வருது. SABCDEF அல்ல G, இந்த 6 சீரியலில் வருது. ஸோ 6 சீரியல். ஒரு சிங்கிள் டிக்கெட் எடுத்திங்கன்னா 250 ரூபா, செட்டை எடுத்திங்கன்னா 6 250 1500 ரூபா மொத்தம் செட்டை எடுத்திங்கன்னா. ஸோ இப்போ இதெல்லாமே பார்த்துட்டோம். அடுத்தது இதில் முதல் பரிசு பார்த்திங்கன்னா 50 லட்சம் எல்லா சீரியல் சேர்ந்து ஒரு ஆளுக்கு, இரண்டாம் பரிசு பார்த்திங்கன்னா 50 லட்சம் எல்லா சீரியல் சேர்ந்து ஒரு ஆளுக்கு, மூன்றாம் பரிசு 5 லட்சம் ஒரு சீரியல் 2 பேருக்கு சொல்லியாச்சு, 4ஆம் பரிசு 1 லட்சம் கடைசி 5 நம்பருக்கு. ஓகே, இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். இப்போ அடுத்தது மொத்த பரிசு தொகை பார்த்திங்கன்னா எவ்வளோ வருது அப்படின்னா 34 கோடியே 10 லட்சம் மொத்த பரிசு தொகை எல்லாத்துக்கும் சேர்ந்து. இதில் 10% ஏஜென்ட்ஸ் கமிஷன் அப்படின்னா 3 கோடியே 41 லட்சம் எவ்வளோ வருது. ஸோ மொத்த பரிசு பெறுபவர்கள் எவ்வளோ பேருன்னு பார்த்திங்கன்னா 1,53,433 பேர் இது மூலமாக பரிசு பெற போகிறாங்க. மொத்தம் இது வந்து ஒரு கோடீஸ்வரர் 67 லட்சாதிபதிகளுக்கு உருவாக்க போகுது. அது எப்படின்னு பார்த்திங்கன்னா 1 லட்சம் பரிசு பார்த்திங்கன்னா 54 பேர்த்துக்கு கிடைக்க போகுது. ஸோ ப்ளஸ் 5 லட்சம் ரூபா பரிசு பார்த்திங்கன்னா 12 பேர்த்துக்கு. அதே மாதிரி 50 லட்சம் ரூபா பரிசு ஒருத்தருக்கு, 10 கோடி ரூபா பரிசு ஒருத்தருக்கு, மொத்தம் 67 லட்சாதிபதிகள் உருவாக போகுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 1 லட்சம் பரிசு 54 பேர்த்துக்கு கிடைக்க போகுது. 54 நம்பருக்கு இதனால் மொத்தம் 54 பேர் பரிசு வாங்குவாங்க. அதே மாதிரி 5000 பரிசு பார்த்திங்கன்னா 36 நம்பருக்கு 36 டைம் குலுக்குவாங்க, 4 டிஜிட்டு. அதனால் எத்தனை பேர்த்துக்கு பரிசு கிடைக்க போகுதுன்னா 19,440 பேர்த்துக்கு பரிசு கிடைக்க போகுது. 2000 ரூபா பரிசு 50 நம்பருக்கு கிடைக்க போகுது. இதனால் 27,000 நபர்களுக்கு பரிசு கிடைக்க போகுது. 1000 ரூபா பரிசு 72 நம்பருக்கு குலுக்குவாங்க. இதில் பார்த்திங்கன்னா 38,850 பேர்த்துக்கு பரிசு கிடைக்கிற சான்ஸ் இருக்குது. அடுத்து கடைசி 8வது பரிசு 500 ரூபா பரிசு 126 நம்பருக்கு குலுக்குவாங்க. இதனால் 68,040 நபர்களுக்கு இந்த கடைசி பரிசு 500 ரூபா கிடைக்கிறது. இது சிங்கிளாக எடுத்தால் உங்களுக்கு சிங்கிள் ப்ரைஸ். நீங்கள் செட்டாக எடுத்திங்கன்னா 6 இன்ட்டு உங்கள் ப்ரைஸ் அமௌண்ட் போட்டிங்கன்னா அதுதான். அதே மாதிரி எப்போ போல் கன்சோலேஷன் ப்ரைஸ் முதல் பரிசு வாங்கினா மற்ற சீரியல்களுக்கு 1 லட்சம் வீதம் ப்ரைஸ் கிடைக்க போகுது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா எவ்வளோ பரிசு 10 கோடி வென்றால் எவ்வளோ பரிசு கிடைக்க போகுது நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அது நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ இதில் மெயினாக யாரும் சொல்லாத விஷயத்தில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மொத்தம் 54 லட்சம் டிக்கெட்டு பிரிண்ட் பண்ணுறாங்கன்ட்டு லாட்ரி டிக்கெட்டோட பின்புறம் போட்டிருப்பாங்க. பட் போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் எல்லா வருஷமுமே பார்த்திங்கன்னா மொத்தம் பிரிண்ட் பண்ணுற டிக்கெட்டே பார்த்திங்கன்னா 30,000 to 33,000 வரையில் தான் பிரிண்ட் பண்ணுவாங்க. இந்த 30 லட்சத்துலேருந்து 33 லட்சம் வரையில் தான் பிரிண்ட் பண்ணுவாங்க. ஸோ பிரிண்ட் பண்ணுற நம்பர் என்னதுன்னு பார்த்திங்கன்னா 1 லட்சத்துலேருந்து 6,49,999 நம்பர் வரையில் உங்களுக்கு பிரிண்ட் ஆகி வரும் ஒவ்வொரு சீரியலுக்கும். SCAல 1 லட்சத்துலேருந்து 6,49,999 வரையில் பிரிண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி SA, SB, SC, ST, SE, SF மட்டும் வராது, G வரல எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா 1 லட்சத்துலேருந்து 4,99,999 வரையில் பிரிண்ட் பண்ணுவாங்க. இது உங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்கும்போது 6,50,000 அதுக்கு மேலே போகும்போது உங்களுக்கு குழுக்கள் வந்து மறுபடியும் குழுக்கள் பண்ணுவாங்க. 1 லட்சத்துலேருந்து 5,59,900 6,49,999 வரை குழுக்குவாங்க. 1 லட்சத்துக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு விழுந்தாலும் மறுபடியும் குழுக்குவாங்க.
ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் டீட்டெயில் நம்ம சொல்ல போகிறோம் சொல்லியிருக்கிறோம். இதை தவிர வேறு யார் இந்த டீட்டெயில் எவ்வளோ பிரிண்ட் பண்ணுறாங்க, எத்தனை டிக்கெட் சேல்ஸ்க்கு வருது அப்படின்னு இதுவரை யாரும் சொல்லவும் மாட்டாங்க, யாருக்கு தெரியாது. ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா 33 லட்சம் டிக்கெட் தான் பிரிண்ட் பண்ணுவாங்க. மொத்த பரிசு தொகை பார்த்திங்கன்னா மொத்தம் இல்லாத பரிசு 34 கோடி வருது. ஓகே, இப்போ எக்ஸ்மஸ் நியூ இயர் பம்பர் BR95ல் 20 கோடி யார் வின் பண்ணாங்கன்னு இது வெல் அஃபீஷியலாக யாருக்கு தெரியல. ஆனால் 1 கோடி மட்டும் நம்ம மதுரையை சேர்ந்த ஒருத்தர் வின் பண்ணியிருக்காரு. 25 வயசு இளைஞர். அவர் பார்த்திங்கன்னா கேரளாவில் ஒரு டைல்ஸ் கடையில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். அவர் 2 லாட்ரி பம்பர் எடுத்திருக்காரு, எக்ஸ்மஸ் நியூ இயர் பம்பர். அதில் ஒன்றுக்கு வந்து 1 கோடி கிடச்சிருக்கு. இது ஒன்று மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்ச தகவல். இப்போ அதே மாதிரி சம்மர் பம்பர் போன வருஷம் பார்த்திங்கன்னா எந்த மாதிரி நம்பர் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா 222282 இந்த மாதிரி நம்பருக்கு தான் அடிச்சிருக்குது. அதே மாதிரி இரண்டாம் பரிசு பார்த்திங்கன்னா SP 152330 இந்த மாதிரி நம்பருக்கு தான் அடிச்சிருக்குது. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா போன வருஷம் சம்மர் பம்பர் வச்சு பார்க்கும்போது மொத்தம் 33 லட்சம் டிக்கெட் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. 30 லட்சம் டிக்கெட்டு சேல் ஆகிருக்குது. அது சீரியல் பார்த்திங்கன்னா 1 லட்சத்தில் இருந்து நம்பரு ஸ்டார்ட் ஆகி 6,49,999 நம்பர் வரை பிரிண்ட் பண்ணி அதுலேருந்து குழுக்கள் எடுத்து தான் இது பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு இதில் டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது அப்டேட் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, அடுத்த வீடியோவில் இந்த தடவை சம்மர் பம்பர் வந்து எந்த மாவட்டம் விழுகும், எந்த மாதிரி நம்பர் விழுகும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது அப்டேட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கடைசியாக உங்களுக்கு ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இப்போ போன பம்பர் எக்ஸ்மஸ் நியூ இயர் பம்பரில் பார்த்திங்கன்னா 1 லட்சத்துலேருந்து 5,999,999 வரையில் நம்பர் பிரிண்ட் பண்ணாங்க. பட்டு 1, 2, 3, 4 ஆரம்பிக்கிறதும் கூட அதிகமாக ப்ரைஸ் வாங்கியிருக்குது. 5ல் ஆரம்பிக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸே வாங்கலை. ஸோ தயவு செஞ்சு ஒரே ஒரு பரிசு மட்டும்தான் 5ல் ஆரம்பிக்கிற நம்பர் 10 லட்சத்தில் வாங்குச்சு. ஸோ தயவு செஞ்சு இது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி போன வருஷம் BR90 சம்மர் பம்பரில் பார்த்திங்கன்னா மொத்தம் 6,49,999 நம்பர் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க 1 லட்சத்துலேருந்து. அதில் பார்த்திங்கன்னா 5ஆம் நம்பரில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் ஒரே ஒரு பரிசு தான் வின் பண்ணியிருக்கு. அது 5 லட்சம் ரூபா ப்ரைஸு. அப்புறம் 6ல் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் எதுவுமே வின் பண்ணல. ஸோ நீங்கள் எப்போ லாட்ரி டிக்கெட் எடுக்க போனாலும், பம்பர் லாட்ரி டிக்கெட் எடுக்க போனாலுமே கடைசி சீரியலில் பிரிண்ட் ஆகிற நம்பர் நீங்கள் தயவு செஞ்சு எடுக்கவே வேண்டாம். 1, 2, 3, 4 கூட எடுங்க. 5, 6 மட்டும் தயவு செஞ்சு எடுக்காதீங்க. நான் உங்களுக்கு போன வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ இந்த டைம் நீங்கள் சம்மர் பம்பர் எடுக்க போனீங்கன்னா நீங்கள் 1, 2, 3 எடுக்க பாருங்கள். 4 கூட எடுக்கலாம். 5, 6 மட்டும் தயவு செஞ்சு எடுக்காதீங்க. சீரியலும் கூட நீங்கள் எந்த சீரியல் எடுத்தாலும் உங்களுக்கு விழுகிறதுக்கு லக்குன்னு தான் சான்ஸ் இருக்குது. பட் 5ஆம் நம்பரும் 6ஆம் நம்பர் சீரியலும் உங்களுக்கு விழுகிறதுக்கு ரொம்ப 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 சான்ஸ் கம்மி. ஸோ தயவு செஞ்சு அதை மட்டும் நீங்கள் எடுக்காதீங்க, ஏமாறாதீங்க. ப்ரைஸ் பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாயிரும். பெரிய பரிசு அப்படிங்கிற போது நீங்கள் 4 டிஜிட் ப்ரைஸ் பிடிக்கிறதா இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை. சின்ன பரிசு உங்களுக்கு எப்படி இருந்தாலும் கிடச்சிரும் அப்படின்ட்டு. ஆனால் தயவு செஞ்சு நீங்கள் 5ல் ஸ்டார்ட் ஆகிறதும் 6ல் ஸ்டார்ட் ஆகிறது எடுக்கவே வேண்டாம். இதுதான் என்னோடய சஜஷன். நீங்கள் அதையும் மீறி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் கிடைக்கிறதுல ரொம்ப சிக்கலாக இல்லை, உங்களுக்கு ப்ரைஸ் கிடைக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் அப்டேட்டு. இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளியராக தெளிவாக சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.